श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां यधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। सद्गुरुभ्यो नमः। எல்லாம் அல்ல சத்குரு சாய்நாதர் நமது புதுவை பல்கலைக்கழகத்தின் அருகாமையில் 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று அதன் முதற்கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இங்கே வேண்ட பக்தர்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ அதை உடனடியாக அந்த வரங்களை அளித்து பாபா இங்கே பிரத்யக்ஷ தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வியாழக்கிழமையில பார்த்தா ஒரு 10,000 டிவோட்டி கிட்ட எல்லோரும் அவங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டிக்கிட்டு இங்கே அன்னதானங்களும் வரவங்க எல்லோருக்கும் யாருக்குமே இல்லைன்ற சொல்லாத முறையில் எல்லாருக்கும் அன்னதானமானது சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே மாதிரி வருஷத்துல ஒரு 14 விழாவானது இங்கே சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, ராமநவமி, பாபாவுடைய சமாதி தினம், கோயிலுடைய ஆண்டு விழான்னு 14 விழா சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. மேலும் நமது ஆலயத்தில் படிப்பு கல்விக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு தேவையான இதைகளையும் நம்ம கோயில் மூலயமா நிர்வாகத்தின் சார்பமாக எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுவையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காலாப்பட்டுன்ற இந்த கிராம ஊரில் பல்கலை ஆப்போசிட்ல இந்த கோயில் இருக்கு. அனைவரும் இந்த கோயிலில் பாபாவை வணங்கி அவருடைய அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இங்க இருக்கிற பாபா டிவோட்டிஸ்லாம் ஷீரடிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க 1992. அப்ப பாபாவுடைய டிவோட்டி இங்க தமிழகத்துலாம் பார்த்தா ரொம்ப கம்மி. ஒரு 4-5 பேர் தான் இங்க பாண்டிச்சேரியில முதல்ல பாபாவுடைய போட்டோ வச்சு ஆரம்பிச்சாங்க. பாபா மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அருணாச்சலம் பாபா மாஸ்டர்னுவாங்க. அவங்க மேற்கொண்டு இங்க ஜனார்த்தனன் சார் ட்ரஸ்டி இருக்காங்க. அவங்கெல்லாம் மேற்கொண்டு அவங்க ஏற்பாடுல இந்த இடம் ஜனார்த்தனன் ட்ரஸ்டி சார் தான் அவருடைய சொந்த இடத்த இங்க கோயிலுக்காக தானமா அளிச்சு பக்தர்கள்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து பாபாவுடைய சிலை வாங்கி 2002ஆவது வருஷம் இங்க நிறுவனாங்க பாபாவுடைய சிலையை. ஆமா, வியாழக்கிழமை வரவங்க எல்லாருக்குமே ஒரு குறைந்தது 7,000 பேராவது வராங்க. 7,000லேருந்து ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து இங்க நடந்து கொண்டுட்டே இருக்கு. மற்ற கோயில் மாதிரி தொன்னையிலையோ கம்மியாவோ நம்ம கொடுக்கல. எல்லாருக்கும் வயிறார சாதம், சாம்பார், ரசம், அதே மாதிரி காலையில வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ. சாயங்காலத்துல சப்பாத்தி, பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 சப்பாத்தி வியாழக்கிழமையில போட்டு எல்லோருக்கும் இங்க அன்னதானம் சிறந்த முறையில நடந்துகிட்டு இருக்கு. பாபா பார்க்க வரும்போது இங்க பாபாவுக்கு பெரும்பாலும் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க, பூவு, அதே மாதிரி பாபாவுக்கு தேவை அரிசி. நம்மளால முடிஞ்ச ஒரு கிலோ அரிசியோ 2 கிலோ அரிசியோ அன்னதானத்துக்கு நம்மளால முடிஞ்ச பருப்பு வகைகள் அந்த மாதிரி எதுனாலும் இங்க பாபாவுக்கு வாங்கிட்டு இங்க கொடுத்தா அதை அன்னதானத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. பல அற்புதங்கள் வாரம் நிகழ்த்திட்டு இருக்காரு. வாரம் பல அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு. இங்க அமெரிக்கால ஒருத்தருக்கு விபத்து நடந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தேரவே முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர்கள் எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாரம் இங்க கூட்டு பிரார்த்தனை வச்சு அங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு நம்ம பாபா பார்த்து அவர் பரிபூர்ணமா குணமடைஞ்சு இப்ப திரும்பி அமெரிக்காலேயே இருக்காரு, நல்லபடியா இருக்காரு. அவர் எப்ப இந்தியாவுக்கு வரும்போது நம்ம பாபா கோயில்ல வராம போகவே மாட்டார். ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. மேலும் அதாவது வாரத்துக்கு வாரம் இங்க பாபாவுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது, வெளியே கம்மியாகல. ஏன்னா இப்படி வரும்போது பாக்குறாங்க பாபா கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள பார்த்த உடனே அவங்களுக்கு தானாவே ஒரு உணர்வு ஏற்படுது, வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் கிடைச்ச உடனே அவங்க வாரம் முடிஞ்ச அளவுக்கு வர பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில இருந்து வரவங்களாம் எப்பெல்லாம் புதுவைக்கு வராங்களோ அப்பெல்லாம் பாபா கோயிலுக்கு வராம போறது கிடையாது.
நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள்லாம் இங்க ஆரோவில் பக்கத்துல இருக்கிற ஆங்கிலேயர்கள்லாம் டூரிஸ்டா வரவங்க கூட நம்ம கோயிலுக்கு வந்து பாபாவை பார்த்துட்டு சேவிச்சுட்டு தான் போறாங்க. வார வாரம் நிறைய ஆங்கிலேயர்களும் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி டூரிஸ்ட் நார்த் இந்தியால இருந்து வரவங்களும் இங்க பக்கத்துல நிறைய ரிசார்ட் அந்த மாதிரி தங்கும் போது நம்ம பாபா கோயில் இருக்கா, அங்க இருந்து சரி இங்க வந்து பாபாவை பார்த்து சேவிச்சுட்டு போகணும் அவங்க வராங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க ரிலேஷன் யார் வந்தாலும் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம பாபா கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஷீரடி, அதாவது தென் ஷீரடின்னு தான் நம்ம முதல்ல இங்க வந்து திருச்சி அருகாமையில தென் ஷீரடின்னு போன ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தென் ஷீரடின்னு சொல்லி நம்ம கோயில்ல வந்து இது பண்ணதே இதுதான். ஷீரடியில இருந்து பாதுகை வந்தது பாபாவுடைய 100வது சமாதி தினத்துக்கு. அதுல தமிழகத்துல 3 கோயில் தான் செலக்ட் பண்ணாங்க. ஒன்று மயிலாப்பூர் பாபா கோயில், 2வது வந்து கோயம்புத்தூர்ல இருக்க நாகசாயி, 3வது நமது கமலசாயி. இந்த 3 கோயில் தான் அந்த அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு மட்டும்தான் ஷீரடியில் உள்ள பாதுகை போகும். அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் நம்மளுடைய ஆலயம். ஷீரடிக்கு நிகராக இங்க வர பக்தர்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டிய வரத்தை அழிச்சிட்டு இருக்காரு பாபா. இரவு நேரங்கள்ல ஏதாவது சத்தம் கேட்க பாபா வந்து இங்க நிறைய இடத்துல உலாவிக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய இது பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. பாபாவை எங்க போனாரு அப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததா சொல்லியிருக்காங்க. நாங்களும் உணர்வுபூர்வமா உணர்றோம் பாபா இங்க இருக்காரு அப்படின்னு. நிறைய அற்புதங்கள் நம்ம ஏதாவது ஒண்ணு இது பண்ணா யார் மூலியமா வந்து நமக்கு பதில் அளிப்பார் பாபா. அந்த மாதிரி இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு, அதாவது இங்க வர பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க வேண்டுவாங்க. அவங்க வேண்டிட்டு அவங்க நான் வேணும்னா எனக்கு இது நடந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிப்பாங்க. ஏதோ ஒரு கால சூழ்நிலையில அதை மறந்துடுவாங்க. அப்படி மறந்தவங்களுக்கு எல்லாம் பாபா ஞாபகப்படுத்துவார். நீ எனக்கு இது வாங்கி தரேன்னு சொன்னியே மறந்துட்டியா அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு வேணுன்ற அவருக்கு பாபாக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்க கிட்ட வாங்கிப்பாரு. அதே மாதிரி அன்னதானத்துக்கும் வர்றவங்க எல்லாம் பாபாவை சேவிச்சுட்டு போகணும்னு தான் வருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணும் எதுவும் தெரியாது. பாபாவை சேவிச்ச உடனே அவங்களால முடிஞ்ச ஒரு 500 1000 அவங்களால முடிஞ்ச தொகையை அன்னதானத்துக்குன்னு செலுத்திட்டு போவாங்க. அவர் பாபா கேட்கறது தான் அது பாபா கேட்கறதுனால தான் அந்த அமெரிக்கால இருந்து பிரான்ஸ்ல இருந்துலாம், அதாவது பிரான்ஸ்ல இங்க இருந்து போய் பிரெஞ்சு நேஷனாலிட்டி பெற்றவங்க எல்லாம் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. பட் ஆனா அவங்க வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எப்ப இங்க வந்தாலும் பாபா கோயிலுக்குன்னே பிரான்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் இருக்காங்க. மயில் வேல்னு சொல்லி ஒரு டிவோட்டி இருக்காரு. ஒரு மாசம் நம்ம கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பிரான்ஸ்ல தான் இருக்காங்க ஐயா. அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்தாலே இந்தியாவுக்கு வர்றது என்னன்னா நம்ம கமலசாயி வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்ட்டு தான் செலவழிச்சு அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய டிவோட்டி அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வரவங்கள்ல 90% மக்கள் அவங்க வேண்ட வரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கு வேணுன்றது கிடைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம இங்க நீ வியாழக்கிழமையில வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்க்கலாம். ஏன் நீங்க பாபா ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்துட்டீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க வேண்டதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். பாபான்றவர் ஒரு சித்தர். சித்தர்னு சொல்ல முடியாது, அவர் கடவுள்னு சொல்ல முடியாது, நம்ம குடும்பத்துல ஒருவர்னு சொல்ல முடியாது. அவர் எல்லாவும் நம்ம சர்வ வியாபி, எல்லாவுமாவும் நம்ம கூட இருக்காரு. நான் அப்பாவா பார்த்தா எனக்கு அப்பாவா இருப்பாரு. நான் சில டைம் எனக்கு குருவா பார்ப்பேன். அப்ப குருவா எனக்கு ஏதாவது தேவைன்னா அவர் குருவா பார்க்கும்போது குருவாவும் இருந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த கேள்விக்கு பதில் அளிப்பாரு. அந்த மாதிரி பிச்சைக்கு, அதாவது பக்கிரியாக தான் பாபா வாழ்ந்தார். பக்ரியா தான் வந்து ஷீரடியில வந்து அவர் நினைச்சா எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தலாம். அவர் அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருந்தார். நிகழ்த்தும் போது கூட அவர் டெய்லியும் ஷீரடியில உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு பிச்சை பெற்று தான் அவருடைய உணவளித்து வரவங்களுக்கும் அதுல இருந்து கொஞ்சம் அங்க இருக்கிற நாய்களுக்கு வரவங்களுக்கு எல்லாம் உணவளித்து அந்த பிச்சை பெற்று தான் அவர் அந்த அன்னதானமே எல்லோருக்கும் செஞ்சு வந்துட்டு இருந்தார். டெய்லியுமே இங்க 2 நாய், நம்ம கோயிலே 2 நாய் இருக்கு. பாபா கூடயே தான் இருக்காங்க. அவங்க பாபாவுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அவங்க அங்க இருப்பாங்க. நம்ம நிறைய புகைப்படங்கள் எடுத்து பார்த்தா பாபா அந்த பைரவர்கள் தான் 2 பேருமே இங்க கூடயே இருப்பாங்க. அவங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் பாபா பக்கத்துல அன்னபாபா பிரதிஷ்டை பண்ணும். அன்னபாபா பிரதிஷ்டை பண்ணும் போது பார்த்தா அவங்க 2 பேரும் அங்க வந்து கூடயே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி பாபா கூடயே அந்த பைரவர்கள் இருக்காங்க. மேலும் வாசல்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைரவர்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து இங்க
டெய்லியும் அவங்களுக்குலாம் நம்ம கோயில் மூலியமா உணவு அளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கோயில் சார்பாக ஒரு 50 மாடு பசு வச்சு நம்ம இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வில்லுணத்தன்ற கிராமம் இருக்கு. அங்க வந்து டெய்லியும் நம்ம கோஷாலையை நடத்தி அந்த மாடுகளுக்கெல்லாம் உணவளித்து, மேலும் அங்க ஒரு வில்லுணத்தத்துல ராமலிங்க அடிகளாருடைய ஞான சபையும் இருக்கு. அதுவும் நம்ம கோயில் மூலியமா தான் நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் டெய்லி அன்னதானம், இங்க இருந்து கோயில்ல அன்னதானமானது தயார் செய்யப்பட்டு இங்க இருந்து வண்டி வச்சு எடுத்துட்டு போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேல டெய்லியும் உணவு அளிச்சுட்டு இருக்கோம் அந்த கோயிலுக்கு. பாபா கோயிலை பொறுத்தவரைக்கும் துணி இருக்கா? இங்க எப்படி அங்க ஏற்கிற துணி அங்க வச்சிருக்கீங்களா? அதே ஷீரடியில இருந்து ஏற்படுத்தின பாபா கையால 1916 பாபா ஏற்படுத்தின அந்த நெருப்பை தான் இன்னும் ஷீரடியில வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அந்த துணியில வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. அங்க மூலியமா ஷீரடியில இருந்து நம்ம ஆலயத்துல அந்த துணியானது அங்கிருந்து எடுத்துட்டு வந்த அக்னி மூலியமா தான் நம்ம துணியை ஆரம்பிச்சது. அது தொடர்ந்து என்னைக்குமே இங்க வந்து தொடர்ந்து எப்பயுமே நைட்லயும் சரி பகல்லையும் 2 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்க இருக்க செக்யூரிட்டிங்க. நாங்க யார் போனாலுமே அங்க இருக்கிற துணியை மெயின்டைன் பண்ணிட்டு தொடர்ந்து நைட்டு 12 மணிக்கும் எரியும். 24/7 தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம ஆலயத்துல. நம்ம கோயில்ல இருந்து நிறைய பாபா கோயில் புதுசா ஏற்படுத்துறவங்க எல்லாம் நம்ம கோயில் மூலியமா தான் இந்த துணியில இருந்து அக்னி வாங்கிட்டு போய் தான் அவங்களுடைய துணியை ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து வாங்கிட்டு போய் அவங்களுடைய துணியை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மூலியமா ஏற்படக்கூடிய அந்த உதியை தான், அந்த சாம்பல் வரக்கூடிய சாம்பலை தான் நம்ம உதியா இங்க பிரசாதமா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அந்த உதியை சாப்பிட்றவங்களுக்கு கூட பல நோய்கள் ஆனது குணமடைஞ்சு தொடர்ந்து டெய்லி அவங்க உதி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த இடத்துல கால் வலியா காலில் தடவுறாங்க, உள்ளுக்கு சாப்பிட்றாங்க. அது மூலியமா அவங்களுக்கு எல்லாமே குணமாயிட்டு வருது. டெய்லியும் அபிஷேகம் காலையில 4 வேளை ஆர்த்தி. நம்ம கோயில்ல இங்க அந்த மாதிரி கிடையாது. உற்சவர் பாபா இருக்காங்க. அவருக்கு வந்து எல்லோரும் அவங்க கையால முக்கியமான நாட்கள்ல அபிஷேகம் நடக்கும். அவங்க கையால பால் அபிஷேகம்லாம் பண்ணலாம். இங்க வந்து தொடர்ந்து டெய்லி 4 கால ஆர்த்தி ஷீரடியில எப்படி நடைபெறுதோ அதே மாதிரி நம்ம கோயிலையும் காலையில 6:15 காக்கடை ஆரத்தி, 7 மணிக்கு டெய்லி மங்கள ஸ்நானம். இங்க ஒரு படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்கோம். அது மூலியமா இங்க வச்சு மேலே ஏறி டெய்லி நித்தியமும் காலையில 7 மணிக்கு அபிஷேகமானது நடைபெற்று இருக்கு. மதியம் 12 மணிக்கு ஆர்த்தி, சாயங்காலம் 6 மணிக்கு ஆர்த்தி, நைட்டு இரவு 8 மணிக்கு ஆர்த்தின்னு தொடர்ந்து இங்க பூஜை காலம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த வைப்ரேஷன் ஆனது மேலும் மேலும் சில ஆலயங்கள்லாம் அமைச்சிருவாங்க, ஒரு கால ஆர்த்தி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயில் அந்த மாதிரி இல்லாம நிர்வாகம் மூலியமா தொடர்ந்து அந்த பூஜைகளானது எல்லா எந்த பூஜை நடந்தாலும் அது சிறப்பா நடக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டு எல்லா பூஜைகளும் இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கொரோனா வந்த காலங்களில் கூட நிறைய ஆலயங்கள் வந்து கோயில் மூடிதான் இருந்தது. நம்ம ஆலயமானது ஒரு நாள் கூட பூஜை தடைபெறாம டெய்லியும் வந்து இங்க பூஜையானதும் டெய்லியும் ஆரத்தியுமே நடந்துட்டு தான் இருந்தது.